வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? எங்க பெட்டிக்கார நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எங்க மிருதங்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்கச்சி. நல்லா இருக்கீங்களா? எங்க ஆல்ரவுண்டுக்காரே நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்க தாளக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? இதாங்க கொஞ்சம் ஒரு வேலை. என்ன வேலை? உள்ளாக்கு வளர்ந்துருக்குது. கொடிக்கலி வச்சு பேச மாட்டீங்க வாயை திறந்து. ஆமா. எங்க மேக்ஸத்துக்காரே நீங்க எப்படி இருக்கீங்க? ஏங்க வாயை திறந்து பேசு. ஏமா நீ வந்தானே ரவி என்ன ஓடுறாரு. ரொம்ப வெக்கப்படாத. வெக்கப்படுறீங்க. அப்படி வெக்கப்படுறத கடிச்சா தின்ற பாரு. நல்லா இருக்கீங்களா மேக்ஸத்துக்காரே? நல்லா இருக்கீங்களா? நீங்களே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க வந்தம்மா. சுள்ளு சுருக்குன்னு போட்டம்மா. ஆமா. போனம்மான்னு இருக்கணும். ஆமா. இருங்க. நீங்க சுள்ளு சுருக்குன்னு போடுறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நிதானமா போணும். என்னத்த? வர வச்சுதான் போடணும். ஆமா. ஆட்டத்தையா போடுவோமா? அப்பா முதல்ல சவுண்ட் வருதான்னு பார்க்கணும். என்னத்துல சவுண்ட்? பார்க்கணும். அப்புறம் தேய்ச்சு பார்க்கணும். என்னத்த தேய்க்கிற? அப்புறம் தடவி பார்க்கணும். அப்புறம் குடுத்து பார்க்கணும். நல்லா குடு. சரிங்க போயிடலாமா? போடலாம். தன்னானே தாமரப்பு மாமா தன்னாடு தன்னியே தாமர புதிருக்கு மாமா தாவரி பகிவரே ஊரெல்லாம் புடிக்கிட்டு வந்திருக்க மேல கொண்டு தன்னானே தாமரப்பு மாமா தன்னாடு தன்னியே தாமரப்பு மாமா தன்னாடு தன்னியே முள்ளு குத்தும் பாத்துக்க. சரிங்க இப்பெல்லாம் போட்டா நல்லா இருக்காது. உனக்கு பிடிக்கல? ஆமா. ஏமா நல்லா இருக்குல்ல? என்னது அடியெல்லாம் நல்லா இருக்குல்ல? யோ அடியா சொல்றியா? சரிங்க இப்பெல்லாம் போனா நல்லா இருக்காது. ஆமா. சுள்ளு சுருக்குன்னு போயிருவோமா? திண்டி கல்லு பெரிய போட்டு உனக்கு ஓக்கிட தந்தறது பக்கா கல்ல
லைவா இழுத்து போடுவோமா? போடுவோம். ஒரு சிரிக்காத செப்பு சிலையே இப்பெல்லாம் போனா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் இழுக்க முடியுமா? இன்னொரு இழுக்கணும். இழுத்து அடி சிரிக்காத போடலாம். கோடகினி ராசப்பா கொஞ்ச குத்து ரொம்ப டக்கரப்பா அந்த ரவுடி சரோஜா வடல நான் தொடல அவ தொடவே விடல கடலை என்ன கடலை இது கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை யாக்கா கடலை கடலை என்ன கடலை இது கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை யாக்கா ஏங்க கிஞ்சின கிஞ்சி இது நான் கொடுத்த கிஞ்சி கிஞ்சி இது புங்கர் சேப்பல் கிஞ்சி கிஞ்சின கிஞ்சி இது நான் கொடுத்த கிஞ்சி அத்தலைய 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 எல்லாம் சொல்ல எடுத்துடா எல்லாம் வாசில வாசிக்கலா ஒரு முட்டை கடலை ரெண்டு முட்டை கடலை மூணு முட்டை கடலை ஏன் கடலை 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 என்ன கடலை இது கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை யாக்கா கடலை என்ன கடலை இது கரிச காட்டு கடலை கடலை என்ன கடலை யாக்கா கடலை சரிங்க பெட்டிக்காரே மிருதங்காரே
உங்கள்கிட்ட வரட்டா? தனித்தனியா ஒரு சண்டை வந்துடும். சண்டை வந்துடும். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுல பெட்டிக்கார் தாங்க. எனக்கே ரொம்ப பிடிக்குது, அப்புறம் உனக்கு பிடிக்காதா? அதுதான் நான் ஆபரத்துல ஃபர்ஸ்டா போவேன். ஏன்னு கேளு. ஏன்? வயசு அப்படி அனுபவம் கூட. அவரு இந்த யூடியூப்காரரு, இந்த வண்டி டிரைவர் 3 பேர்த்தையும் காலைல கொண்டு தள்ளிடுறேன். எங்கங்க? டீ கடையிலம்மா டீ குடிக்க. தள்ளி கொடு பாப்போம். சரிங்க பெட்டிக்காரு, உங்கள்கிட்ட வந்துட்டா. அவர் எனக்கு பிடிக்குங்க. அதான் எப்படி பாட முடியுமா? பிடிச்சுக்கணும். ஆமா, கப்புனு பிடிச்சுக்க. கப்புனேங்க பெட்டிக்காரு பிடிச்சுக்காமா? பிடிச்சுக்குவோம். பச்சை மிளகா அது காரம் இல்ல, ஏ மமனாருக்கு இது ஈரம் இல்ல. ஏ பச்சை மிளகா அது காரம் இல்ல, ஏ மமனாருக்கு இது ஈரம் இல்ல. பொட்டு போட்ட மாமா நீ பொட்டு போடலாமா? பொட்டு போட்ட மாமா நீ பொட்டு போடலாமா? நான் தானே அட நான் தான் உன் கப்பில. பச்சை மிளகா அது காரம் இல்ல, ஏ மமனாருக்கு இது ஈரம் இல்ல. உங்கள்கிட்ட வரட்டா? வந்துடலாமா? வந்துட்டுமா? ஏன் ஊரு தூத்துக்குடி, நான் தானே சாத்துக்குடி. ஊத்துக்குடி மாமா, என்ன பார்த்துக்குடி மாமா. என் வாழ்க்கையில எனக்கு எத்தனை வயசுடா? இருக்கு ஒரு வயசு. ஒரு வயசு இல்லம்மா, உங்களுக்கு ஒரு வயசு தாங்கம்மா. இத்தனை வெத்தனை பார்த்திருக்கேன். என்னை ஊத்தி குடின்னு சொன்னால் நீதான். எங்க பாட்டு பாட்டா? ஆனா முன்னாடி ஒரு பாட்டு படிச்ச பாரு. என்ன பாட்டு? பெரிய பூட்டு திண்டுக்கல்லன்னு. அந்த ஒரு பாட்டுக்காக நான் ஏத்துக்குவேன். எங்க ஆண்டவனுக்காரு உங்கள்கிட்ட வந்துட்டா வரலாமா? ஏங்க கலகலன்னு இருக்க மாட்டேங்கிறீங்க? அவர் கோயிலுக்கு போறாருமா. என்ன கோயிலுக்கு? காலையில பச்சைப்பட்டி வரதா இருக்கிறாரு, சமயவரம் போறாரு. பச்சைப்பட்டினி வந்துடலாமா? கோமக்கார மச்சானும் இல்ல, ஏ மச்சான் கடுமத்தைய மச்சானும் இல்ல. கோமக்கார மச்சானும் இல்ல, ஏ மச்சான் கடுமத்தைய மச்சானும் இல்ல. சிரிச்சிருவா 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 சிரிச்சிருவா. கோமக்கார அவரு கோமக்கார மச்சான், கோமக்கார மச்சானும் இல்ல, ஏ மச்சான் கடுமத்தைய மச்சானும் இல்ல. எங்க தாளக்காரே உங்கள்கிட்ட வந்துட்டா? ஒரு மணி நேரமா. ஏன் அப்படி? என்னன்னு தெரியல, வீட்டுல சண்டையா? காக்கா ஒலிப்பு தான் வந்துருச்சா? இல்ல பாப்பா, வீட்டுல சண்டையா? வீட்டுல சண்டை. கோச்சுக்கிட்டு போயிருச்சான். ஏங்க அப்படியா? இவர் ஐயா வந்து அதுதானே அவ வீட்டுல சண்டைங்கிறீங்க. அவர் என்ன சிரிச்சுட்டே இருக்காரு? ஓ வந்துச்சு வந்துச்சு. அவர் என்னை பார்த்து ஆர்வத்துல அப்படி இருக்காரு. அவர் என்னை பார்த்து ஆர்வத்துல அப்படி இருக்காரு. ஆர்வமா இருக்கா? கொண்டாட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லி கத்துனேன். வேற ஆசையில இருக்காங்க. வேற ஆசை. சரிங்க போயிடலாமா? ஏனட்டா ஜன கூப்பிடுது முத்தம்மா, ஓ முன்னால நான் வரேன் முத்தம்மா. ஓ எனக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க. உங்கள்கிட்ட அதுக்கு தான் பத்துமா? எங்கள்கிட்ட வந்ததெல்லாம் சரி. சரி உனக்கு ஆள் இருக்காங்களா? ஆமாங்க. மைசெட்டுக்கார பாவம்ல. ஐயோ மறந்துட்டீங்க. மைசெட்டுக்கார பாவம்லையா? போயிடலாமா அவர்கிட்ட?
அடதன்னா போயிடலாமா போடலாம். போயிடலாமா நான் என்ன சொல்வேனுங்க அடுமாங்க உருதுங்க அடுமாங்க உருதுங்க யாழை கூப்பிட்டுருமா திருடர்கள் ஜாக்கிரதை. பஸ் ஸ்டாண்டில் நல்லவர்கள் போல நடிப்பார்கள். மிகவும் சிறப்பாக பேண்ட் சட்டை அணிந்திருப்பார்கள். கையில் பேக்குடன் வலம் வருவார்கள். நம்பி ஏமாந்து விடாதீர்கள். நம்பியை போட்டு ஏமாந்து விடார்கள். சீரஜம் வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை கிலோ 10 ரூபா வீடு தேடி வருது. போனா கிடைக்காது போடுறாங்க. வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை கிலோ 400 ரூபாயா? நான் அப்பையிலேருந்து வியாபாரம் பார்க்குறேங்க. அந்த காலத்துலேருந்து வியாபாரம் பார்க்குறேன். வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை கிலோ 10 ரூபா. தம்பி என்ன வெள்ளை புண்டை வெள்ளை புண்டை வெள்ளை புண்டு நல்லா திருத்தமா சொல்லி சொல்றா. நான் அப்படி சொல்லுவேன் பண்ண வாத்தியார. வெள்ளை பூண்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கனால உங்களுக்கு அப்படி கேட்குது. இங்கே இருக்கனால அப்படி கேட்குது. இதே தூரமா உட்காந்துருக்காரு அப்படி சொல்லு. தொலைவில் உட்காந்துருக்கா, வெகு தூரத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ அவங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்போ தெரியுமா? சீரஜம் வெள்ளை பூண்டை அப்படி சொன்னாதான் உங்களுக்கு புரியும். கத்தி சொன்னாதான் எதையுமே புரியும். இங்கே உட்காந்துருக்க வெள்ளை பூண்டை வெள்ளை பூண்டை வெள்ளை பூண்டை அப்படின்னா புரியும். எப்படி சொல்லு? எப்படி வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு அவங்க போயிடுவாங்க அங்கே. மோரே பார்த்தாலும் மோரே பாரு வெள்ளை பூண்டுடா. சரி சொல்லு. வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு விடிஞ்சு வரும். எப்படி வியாபாரி அப்படி இல்ல. சீரஜம் வெள்ளை பூண்டு வெள்ளை பூண்டு கிலோ 10 ரூபா. சீரஜம் வெள்ளை பூண்டு கிலோ 10 ரூபா. சொல்லு. டேய் சொல்லுடா. வாங்குறீல என் சம்பளத்துக்கு அனுசரிச்சு வாங்குறீல மாதிரி சொல்லு. என்னடா அனுசரிச்சு வாங்குறீல? சிவன் ராத்திரிடா இன்னைக்கு. சிவன் ராத்திரி பார்த்துக்க. வெள்ளை பூண்டு வியாபாரம். ஏமா யாருமா அங்கே திரும்பி ஏமா யாருமா தேவா உட்கார்றா. நீ உட்கார்றா. நான் பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். நான் அத்தாச்சி நான் பேசிக்கிறேன். நீ உட்கார்றா. நான் எனக்கு தானே போட்டிருக்குது. நீ இந்த வயசுலேயே யார் வாப்படுறிய? ஆத்தாடி இருக்கடங்கன்னு ஒரு பிள்ளை ஆடிக்கிட்டு இருந்தாப்புல. யாரா அது? ஆட்டோக்கார பிள்ளை. ஆட்டோ எத்தனை ஆட்டோ வச்சிருக்காப்புல? ஆட்டோக்கார பிள்ளை. அப்படி விளக்குமா சொல்லு. நீ வாட்டில் வேற மாதிரி சொல்லிடாத. படார் படார்னு அடிச்சு போடு அந்த பிள்ளை. மரியாதையா நடந்துக்கா. சட்டீர் சட்டீர்னு அடிக்காதா? சடச்சடன்னு அடிக்காதா? மொகரே தட்டி போடும். மொகரே தட்டி போடும். நான் அதுக்கு தான் வந்திருக்கேன். நானும் இப்போ வச்சுக்கலாம்னு ஆசையோட. நீ விட முடியாது. ஏன் அப்போ நல்லா அடி வாங்கிட்டு போயிடுவேன். சரி இல்லை நான் பேசுகிறேன். சரி எங்க பாப்பா பாய சிலுக்கு சுமித்தா கொடி எருவி கொட்டுது அடிங்கும்மால. சுர்கா சொன்னர்க்க அங்க இருக்க மேல இருக்க நட்டம் இருக்க குட்ட அட கோத்தா குண்டாமனே உனக்கு அறிவு இருக்காயா? ஏனா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கு வந்து இடிக்க சொன்னமானே. பொம்பளை பிள்ளையை அடிக்க முடியும். ஆம்பளை அடிச்சா சிப்ப கழட்டி அடிக்க மாட்டேன். முன்னால இருக்க பின்னால இருக்க அத சொல்லு. ஏயா ஒரு பொம்பளை பிள்ளை ஆடி பொறுமையா இரு உனக்கு என்ன லோ பிரஷரா? உனக்கு லோ பிரஷரா? ஏயா அறிவு இருக்கா? இல்ல சூடு இருக்கா? இல்ல சொன்னதா இருக்கா? ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கு தான் வந்து இடிக்க சொன்னமா? உன் கண்ணு இருக்கா? முன்னால இருக்க பின்னால இருக்க அத சொல்லு. நீ யாரியா? இங்க எதுக்கு வந்த? யார பத்தி யோசனை கேக்க நீங்க வந்த? நான் வெள்ளை பூண்டு வியாபாரிமா. வெள்ளை பூண்டு வியாபாரி. வெள்ளை பூண்டு சொல்லு. நீ வெள்ளையா இருக்கிற. என்னையா வெள்ளையா இருக்கு? வெள்ளை பூண்டு வியாபாரம். வெள்ளை பூண்டு. வாயில வாசமுத்து தேய்ச்சிட்டாங்களா? என்னம்மா என்ன ரொம்ப பேசி இருக்கிற? நீ ரொம்ப பேசுற. என்ன ஐ லவ் யூ. மொகர கட்டே. நீ அத்தோட ஆப்பு க்ளோஸ். என்கிட்ட பேசவே முடியாது. நீ இங்க பாரு. நான் போனா சரியான என்ன பத்தி உனக்கு தெரியாது. போன சிவராத்திரிக்கு எனக்கு அம்மாச்சியை போட்டுட்டாங்க. உனக்கு தெரியுமா? என்ன அம்மாச்சி போட்டுருக்காங்க? கிளவியெல்லாம் சந்திச்சுவேன் நான். பெரிய பெரிய முரட்டு கிளவில நீ எல்லாம் என்ன எகிரிட்டு வர? என்னமா அங்க நின்னு மூடிக்கிட்டு நெஞ்சு மூடிக்கிட்டா? இங்க எதுக்கு வந்து ஏறுற? பொம்பளை பிள்ளைன்னு அந்த வேலை தான்.
என்ன பொம்பளை பிள்ளை அந்த வேலை? இப்ப நீ சொன்னது அட லூசு பையலே, அங்க அவள இடம் இருக்குல்ல, இங்க பெட்டிக்காரு பாவம் அவர் ஏற்கனவே ஒரு இதுல உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு என்ன சீக்கிரம் தானே குஷ்டமா பிடிச்சு கிடக்குற ஐடியா. பெட்டிக்காரு உன்னை கேக்குறாரு. நீ ஏன் தெருவில் வர்ற? நீ நம்ம 2 பேரும் பேசி அவர்கிட்ட பேசி விளக்கமத்த காலில் பொண்டாட்டி வாங்க முடியாது. பொண்டாட்டி அடி வாங்க போறேன். மல்மே பாப்பா, மல்மே நீங்க நல்லா பேசுறீங்க. நீங்க யாருங்க? வெள்ளை பூண்டு வியாபாரி. வெள்ளை சொல்லி தரலையா? பூண்டு நான் சொல்லி தரேன், அது மாதிரி சொல்றியா? சரி, நம்ம வெள்ளை பூண்டு. ஏய் வெள்ளை பூண்டு இப்ப வண்டியில போயிட்டு இருக்கிறோம். சரிங்க, வண்டியில போயிட்டு இருக்கு. இப்ப சீரகம் வெள்ளை பூண்டுன்னு வேமான்னு சொல்றாங்க. இப்ப நீ சொல்ற மாதிரி சொல்லுவான். சீரகம், சோம்பு, வெள்ளை பூண்டு. வண்டி போயிடும், அங்க போயிடும். எழுப்ப போய் வெள்ளை பூண்டு வாங்குறதும் ஆயிரம் புடுங்கின வெள்ளை பூண்டு வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? ஏன்னா ஆம்பளை. நீ ஆம்பளை தெரியுது, அப்படின்னா பொம்பளை நான் சொன்னேன். சந்தேகமா இருக்குதா? கையை கொடு பாப்பான். என்னத்த நீ ஆம்பளை என்ன? நம்ம பேண்டோட அந்த பிள்ளைய பேண்டதா நல்லா இருக்குதே. உனக்கு தெரியல பங்குங்காரு. காத்து அப்படி கபீர்னு உள்ள போகுது. உனக்குலாம் என்ன தெரியும்? நம்ம பேண்ட போட எரிச்ச மாதிரி அது வித்தியாசமா இருக்குது உனக்கு. உனக்கு நீ ஏன் பேண்ட போட்டுக்கிறேன், நான் உன் பேண்ட போட்டுருக்கிறேன். நீ ஏன் பேண்ட் எடுத்து மாட்டிட்டு வந்த? கண்ணு தெரியலையா? அம்மாலுமே பாத்தியா, இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் போட்டான் ஆம்பளை ஒரு சுடிதார வாங்கி மாட்டிக்கலாம், உள் பாவடை கட்டிக்கிட்டு கல்லன்னு எங்களுக்கெல்லாம் தூக்கிட்டு கட்டினா இருக்கு. அது மாதிரி வேட்டியை கட்டிட்டு நாங்க வரல கம்மன்னு தெரியுமா? நீங்க அந்த பேண்ட போட்டுக்கிட்டு அப்புறம் எப்படி நடப்பே தெரியுமா? எப்படி எரும கண்ணுடி குண்டு தூக்கின மாதிரி இருந்தாரு. சரி, அது நடக்கிறோம்ல, அதை ஏன் நீ பாக்குற? நீங்க காட்டுறியா, நாங்க பாக்குறோம். இவ்வளவுதானே? ஏமா நீங்க காட்டுறியா, நாங்க பாக்குறோம். நாங்க காட்டணும்னு சொன்னமா? என்ன நான் ஏதோ பொம்பளை பிள்ளைன்னு வாக்கு, நான் ஏதோ ஆம்பளை பிள்ளைன்னு பாத்துக்கிட்டு இருக்கி. ஏறு மிதிச்சோன்னு வச்சுக்க, அவனு செத்து போயிருவேன். என்ன என்னையா? உங்க தாத்தா கூட வந்தா நீ பயந்துருவா? நானு ஏன் தாத்தா கூட தனியா வந்தா? உங்க தாத்தாவுக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுத்து பிளாட் ஆக்கிட்டேன். கை விடுமா? ஏங்க உனக்கு எனக்கு சண்டை வேணும். நான் என்னைக்குமே பொம்பளையில மரியாதை பேசுறாள். மரியாதை பேசுவேன். ஆமா. அண்ணா தங்கச்சி அண்ணா அப்படி கொண்டு போயிருங்கடா சாமி. அண்ணா அப்படிதான் கொண்டு போவேன். தங்கச்சி கொழுப்பா. ஆமா, இப்போதான் முழுக்கும் நடிப்பேன். பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்கடா. தங்கச்சி என்னங்க? ஏய் முத்துக்குமார், டான்ஸ் போட்டு தங்கச்சிக்கிறியா, சோறு திங்கிறியா இல்ல வேற இட்லி தின்னியா? ஒரு தங்கச்சினா தான் பக்கத்துல வருங்க, அதான் வெளியே தெரியாது. அப்புறம் இந்த கொள்ளையில அன்னைக்கு ஒரு பிள்ளைய கட்டி பிடிச்சோம், கொண்டு போய் போட்டுவிட்டேன். போட்டு செருப்படி வாங்க முடியல. அண்ணே மன்னிச்சுக்கண்ணே, யூடியூப்காரனே. ஹலோ தங்கச்சி. அண்ணா நீ அண்ணங்காத அப்படியே எரிச்ச மாதிரி ஆகுது எனக்கு. ஏங்க நீ நான் அண்ணன் நீ பக்கத்துல. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். தங்கச்சின்னு சொன்னல. எனக்கு தொலைக்க பூதி. கண்ணு பூதுமா? வா. என்ன? கைய கூட. வாடா. என்னையாச்சு? இருக்கிற ஆம்பளை கால் கண்டு போவா வைக்கிறேன். ஐயா பொறுப்பா அந்த பிள்ளை அந்த மாதிரிலையா? பாப்பா நீ பயப்படாத, அண்ணன் இருக்கிறேன். நீ கத்துறதுலயே பயந்துருவா இருக்கு. எதுக்கு கத்துற? அண்ணன் இருக்கிறேன். அண்ணன் இருக்கிற எதுக்கு இருக்கிற? அண்ணன் இருக்கிறேன். யாரை பிடிச்சி யோசனை கேட்க இருக்க? அதுக்கு தான் இருக்கிறேன். இருக்கியா? நான் இருக்கிறேன். நீ கவலைப்படாத, நீ கோவப்படாத. அண்ணன் இருக்கிறேன். நான் கோவப்பட. பொறுமா அவன் பிரஷர் மாத்திரை போடல போல. இன்னைக்கு பிரஷர் ஏறிச்சா? ஆமா அண்ணே நான் இருக்கிறேன். எதை போட்டு இருக்கிற? இருக்காத. நீ கோவப்படாத. என்ன கோவப்படான்னு சொல்லிட்டு நீ ஏன் அவளை கோவப்படுற? என்ன பண்ற? லோ பிரஷர்ரா. காலைல கடா வெட்டா பேர போணும், காலைல கறி சோறு திங்கிடுமா? எங்கேயா கூப்பிடுற? கை விட. உன்னை பார்க்கும்போது ஒரு பாட்டு வருது. எப்படி? மலர்ந்து மலராத பாவி மலர் போல. செருப்பு பிஞ்சிரும். யாயா இல்லடா அங்கிட்டு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்களா? ஆமா, பப்பனுக்கார பிள்ளை டான்ஸுக்கார பிள்ளை போட ஒன்று மலர்ந்தா பாடலாம்ல. எங்க சொல்றாரு, மலர்ந்து மலராம இன்னைக்கு உன் பாவடைய கிழிக்காம விட மாட்டேன். ஏன் பாவடைய கிழிக்க? நீ வாங்குற 3000க்கு ஏதாச்சும் ஆட்டி ஊர்ல பேர் வாங்கிடுவேன். நான் வாங்குற சம்பளத்துக்கு எதடி ஆட்டி பேர் வாங்க? கோடி அருவி கொட்டுதே அடிவும் மேல, அதை தேடி உசுறு முட்டுதே. எனக்கு தெரியும் நீ மெசேஜ் கூட தினம் உன்னால மலை கோவில் விளக்காக ஒளியாய் வந்தவளே, மனசோடு தொண போட்டு என்னையே தந்தவளே, புதிய வண்டியா கண்ண மூடி கண்ட கனவே, பல ஜென்மம் தாண்டி வந்த புறவே. உன்னை பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஆசை இருக்குது.
சொல்லட்டுமா? அப்படி. நீ நல்லா ஆடுவேன்னு கேள்விப்பட்டேன், நீ ஆடுவேன். நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டேன். நீ நடந்தா நக்குமா, படுத்தா பத்தினி, அப்புறம் என்ன நைட்ல அவுசாரியா? அதெல்லாம் கிடையாது. மனு, உன் குரல் வளத்தை பார்க்கும்போது, உன் கையழகை பார்க்கும்போது, சரி. உன் மண்டை அழகை பார்க்கும்போது, ஓ விட்டு வாய முடியா ஒழுங்கிடுறா. பொடனி அழகை பார்க்கும்போது உன்னை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஆசைகளா வந்தாலும் எப்படி ஆசைகளா இருக்கு உங்களுக்கு? இது அர்ச்சந்திர நாடகம்னா இன்னும் நிறைய சொல்லலாம். உனக்கு நான் வேற மாதிரி சொல்லி தரேன் கண்ணே. கட்டு அடே காத்தா, அடே காத்தா, காத்தாவா? அள்ளி கொடுத்துறடி காத்தா, இன்னைக்கு இப்படி விட்டுட்டு போறியடி ஆத்தா. அடே பெண்ணே வணக்கம். அண்ணாடியா கிளம்பினாங்களா? கிளம்பிட்டாங்களா? நம்ம பொழப்புல கை வைக்கிறதுக்குன்னா வந்துடுவாங்க. முன்னாடினா வேற பிள்ளையா இருந்தால் மதுரை கூட ஏறி உட்கார மாட்டாங்க. நல்லா கொஞ்சம் நீ மட்டும் கறி இப்படி இருந்து பொசிஷனோட வர மாட்டேன். இந்த அங்கே ஒருத்தர் எட்டி பார்க்குறேன் திமிங்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் ஆட்டக்கார. என்ன பண்ணுறீங்க? ஆமாம் வேற வழி இல்லை, சுத்தில இல்லை இன்னைக்கு நான் ஆடிக்கிட்டு இருக்குங்க. ஆட்டக்கார பிள்ளை. ஆமாங்க. நான் ஒரு ஆட்டக்கார பையன். அப்படிங்களா? ஆமா. ஆடுவீங்களா? ஆடுவீங்களா? என்னை விட்டு பாரு இன்னைக்கு. என்னத்துல? மாவு ஆட்டி எடுத்துருவேன் இன்னைக்கு. ஐயா நீங்க ஆட்ட வேணா உங்க தான் வச்சுக்கிட்டு இருந்தாவே போதும். நீ கவலைப்படாத. ஆனா கட்டி பிடிக்க மாட்டேன், ஒட்டி ஆட மாட்டேன். சரிங்க. ஏன் இப்படி முன்னாடியே சொல்றேன்? செய்யறதோட சரி. சரிங்க. இங்க செய்ய கூடாது. எங்க செய்யணுமா செய்யணும். ஆடுவில்ல. ஹலோ. ஆட வந்து அம்மாவா அடுத்து போடுமா சும்மா. என்னங்கிற தங்க இது கொண்டாமட்டி சிங்கா. அப்படி கொஞ்சம் உற்சாகப்படுத்த தான் எனக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண அப்படியா? அடி நானாங்கிற மூணா ஒன்னா நம்புவதல்ல அப்படின்னா உனக்கு இல்லாத போதே இந்த ஆட்டம் ஆடுறீங்க, இருக்கன்னா ஆட்டம் ஆடுவேன். உனக்கு மாதிரி எனக்கு இருந்துச்சுன்னா வச்சுக்க மஜில் ஒன்ன மாதிரி நான் பாதுகாப்பு வச்சிருப்பேன். இங்கிட்ட ஒன்று அத்து வச்சிருப்பேன், இங்கிட்ட ஒன்று அத்து. அது என்ன அங்கங்கிற இது பார்த்தா ஒரு சைடு இழுத்துக்குச்சு. நீனு உனக்கு அல்பது வந்துருமா? அப்பப்ப எனக்கு சன்னி வரும், ஜன்னி வரும். அப்புறம் அவனுக்கு சுண்ணாம்பு தண்ணி வரும். மானே பண்ண தானே நீ நானே பாடுறேன். கோவரி பின்ன ஒரு அக்கா போட்டு விடுவா. நீ என்ன வப்பாட்டி பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்குற. ராபத்தை நீ போட்டுக்கிட்டு ஏன்னா பாடுறேன். அடியே ஆத்தே பிராலிமலை, அடியே ஆத்தே ஏ அடி மாச காத்தே ஏ செல் நம்பர் பார்த்து உங்க அப்பா அம்மாவோட ஏன் நிறைய திருப்பி கட்டுற போகல. ஏ செல் நம்பர் பார்த்து நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது உன்னை தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா
சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரமூர்த்தி விளையாட வந்தாரா. உனக்கு ஏன் இப்படி உட்காந்துருக்க? என்ன காரணம்? ட்ரவுசர் போட்டுருக்கு. நீ ஏன் பாக்குற? ட்ரவுசர் போட்டிருக்கியா? சாமி கூட போறேன். ஆமா. என்ன நீ சாமி கும்பிட போற? நீ கவலைப்படாத. அதனால எங்கிட்ட அன்னைக்கு பார்க்கறது எனக்கே உணர்ச்சிட்டாங்க. ஆளாட்டம்மா அப்படியே போயிட்டு இருப்போம். நமக்கு அப்படியே உட்காந்துரும்டா. நீ அங்கிட்ட ஆடு, நான் அங்கிட்ட ஆடுறேன். ஆமா, நீ உனக்கு தெரிஞ்சதை பண்ணு, நான் எனக்கு தெரிஞ்சதை பண்ணிடு. வம்பு இல்லாம போயிடுவான். பெரிய இடத்த பொருளா போய் இருக்குடா. காட்டு ரோசா காட்டு ரோசா இல்லையா? வாசமுள்ள காட்டு ரோசா ஆடி மாசம் போயிருச்சு. ஆடி உள்ள காட்டு ரோசா பாரு ரோசா வந்து ரோசா ஏன் வாசனைக்கு எதுக்கு தேனம் பார்க்கறது? நீ சொருகுங்கிட்ட பொருகுங்குது. 1000 மாத்து 2000 மாத்து வந்துருச்சா? வார ரோசா வந்தே ரோசா ஏன் வாசனைக்கு எத்த ரோசா சீம சமதி ராசாதி சிரிச்சா தாண்டி மகராணி அந்த பாட்டுக்கு வாசி. இப்போ ஒரு புது பாட்டு வந்திருக்கு, அதுக்கு வாசிங்க. சீ 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 ஏ அக்கா வந்திருக்கேன்டா, அக்கா ஏற போறேன்டா. அக்கா வந்திருக்கேன் அக்கா உனக்கு சீ 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 வாசி. அது யாரும் முண்டா ஒரு அளவும் முடியாது. அது என்னத்த நம்ம பாடுற நம்ம பாட்டுக்கே பாடுவோம். சிரிக்கி சிரிக்கி வந்த சீனா தானாடோ சிரிக்கி வந்த பண்ணாடோ பண்ணாடோ அதிரான கொண்டையிலே அதிரா
ராத்திரிக்கு கொஞ்சம் பூத்துக்கிறேன் அந்த மனச கொஞ்சம் தேர்த்துக்கிறேன் நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல அப்படி மிதுக்கும் நோக்கு எதுவும் இல்லை அந்த கவலை நோக்கு புரியவில்லை என்ன கட்டி கட்டு போங்க ஏன் முட்டை ஒன்று நாளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல நீ அதை ஆட்டின மாண்பு நல்லா ஆடுறமா உன்னை பாராட்டக்கூடிய விஷயம் சரிங்க. இன்னைக்கு தான் முதல்ல உன்னை சந்திக்கிறேன் நான் செய்யறது நீ செய்ய வேணாம் நமக்கு என்ன வருதோ தொழில் 4 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வாங்கிட்டு போனால் அது போதும் சரிங்க. அதனால் நீ கோவப்படக்கூடாது யாரும் கோவப்படக்கூடாது நான் ஏன் தொழிலை பார்க்குறேன் இப்போ நான் ஒன்று செய்கிறேன் அது மாதிரி முடிஞ்சால் செய்யும் முடிஞ்சாலும் விட்டுரும் சரியா சரிங்க. சரி கோச்சு கைங்க சரி வேற மாதிரி ஹலோ ஹலோ ஆடி காத்துல ஆடுதடி போடுதடி அம்பே போசல நீ முன்ன நடக்கையிலே கையாட்டி அழைக்கிறது பின்ன ஒரு ஆளே அடி குத்து கிழிக்கிறிய கத்து விழி பார்வையில இது ராத்திரி நேரம் எம்மம்மா என் தூக்கத்தை காணா இது ராத்திரி நேரம் என் தூக்கத்தை காணா அம்மா 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 எம்மம்மா அதே மாதிரி முடிஞ்ச ஆட்டுமா நீ செய்ய வேணாம் நீ அங்கிட்டு திரும்பிக்க பொம்பளை பிள்ளை கெட்டு போயிடுவேன் சின்ன பிள்ளை ஆனால் நான் செய்கிறேன் இப்போ தனியாக பர்ஃபார்மன்ஸ் இது உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா அவனை போய் அடுப்புகிட்ட நின்று சூடு கூலிங் எல்லாம் குறைஞ்சிடும் அப்படி எல்லாம் சுடு தண்ணிகளை கையை விட்டு இறங்கிடு ஆத்தாடி இது நான் பண்ணுமா சைஸ் தெரிய மாட்டேங்குது தெரியலனே அந்த நாளைக்கு வர்றேன் அது என்னடா 3 மாதம் முழுகாமல் இருக்கிறேன் காரணம் யாருப்பா தாளை கறந்தேன் தம்பி ஏற்கனவே ஒன்று லோடு ஏற்றிட்டேன்
அடுத்து நமக்கு ஐடியா பண்ணிட்டேன். வண்டியில் அதுக்கு தான் பக்கத்தில் உட்கார்றதில்ல. நல்லா பாருங்க, நல்லா அறிங்க. அதில் உங்கள் மேலே காதல். பாப்பா ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள். மீதி பெரிய பெரிய நம்மளாம் 1000 2000 இல்லை 2500 கேஸு, பிள்ளைருக்கெல்லாம் 3500 கேஸு. உங்கள் மேலே எனக்கு காதல் வந்துருச்சு. காதல் வந்துருச்சு. எப்படிப்பட்ட காதலுங்க? நாய் காதல் இருக்கு. நாய் காதல் பத்திரிக்கா, பூனை காதல், ஆட்டு காதல், கெடா காதல். உனக்கு இன்னும் பக்குவம் பத்தலை. ஒரு பேச்சுக்கு பெட்டிக்காரே கேளு. நாய் காதல் பண்ண பாரு. பண்ணுங்க. முதல்ல நாய் காதல் எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்போ நீ அங்கிட்ட நின்று கொஞ்சம் நீ வாடா, சும்மா அட வாடா, கரலி ஆக்குற கொஞ்சம் வாடா, அட சும்மா சும்மா வா மாப்பிள்ள, அட வா அட சும்மா வா, அட வெக்கப்படாத வா, அட நெல்லி பார்க்கறடா வாடா. சரிங்க. ஏங்க உங்க காதல சொல்லுங்க. நாய் காதல் இல்ல இல்ல வேணாம். சொல்லிடணும்டா, அப்புறம் வாய்ப்பு கிடைக்காது. என்னைய வச்சு செஞ்சிருவாங்க. இப்போ செஞ்சாத்தியான். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். சொல்லுங்க. இப்போ வந்து நம்ம முத்துக்குமார் இருக்கிறேன், அவன் வந்து பொட்ட நாய். சரி. நாளைக்காரன், அதனால தான் வரமாட்டேன். உன்னை பொம்பளை பேர் சொல்லிடலாம், நாளைக்கு அசிங்கத்தானோ, நாளைக்கு அப்புறம் உள்ளதுக்கும் வர மாட்டி போயிட்டேன்னா அப்புறம் பிள்ளை தலையை வச்சுருவாங்க. நம்ம அதையும் பார்க்கணும். அதனால் முத்துக்குமார் வந்து பொட்ட நாய், நான் வந்து கெடா நாய். சரிங்க. இப்போ பொட்ட நாய் என்ன ஒன்றும் கார்த்திகை மனுஷானா என்ன பண்ணா? என்ன எத்தனை ட்ரிப்பு கல்வி விட்டு இருந்தால் உனக்கு தெரியாதா? பொட்ட நாய் குண்டியே தூக்கிட்டே பிடியே தெரியும். பேசி சொல்லித்தரேன். அப்போ ஒரு கெடா நாய் அதை பார்த்து கேட்குது. ஒரு பொட்ட நாய் என்ன கேட்குது? எப்படி தெரியுமா கேட்குது? பர்ஃபார்மன்ஸ் முதல்ல அப்படித்தான் போகும். கெடா நாய் அப்படி மூடுக்கு ஃபார்ம் ஆகுது. பார்த்து எப்படி கேட்குது? இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? பொட்ட நாயை பார்த்து கேட்குது. கெடா நாய் என்ன வரியா வர மாட்டியா, எங்கயா மயிரை புடுங்க, எங்கேயா இதுக்கு மட்டும் கேட்பியா அப்படின்னு கெடா நாய் கேட்குது. அப்படின்னு கேட்குது. அதுக்கு பொட்டா நாய் என்ன பதில் சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லும்? அவ்வளோதான் அந்த நாய்க்கு. ஏன்னா இப்போ 10 நாய் பின்னாடி தெரிஞ்சிச்சான், முடியலை ஒன்றும். இது கெடா கை கெடா ஆச்சு. இப்போ நாய் காதல். இப்போ ஆட்டு காதல் பண்ணியிருக்கேன். ஆடு மாடு வச்சிருக்கியா? நான் மேய்ச்சது இல்லைங்க. கிராமத்தில் பிறந்த பிள்ளை தானே, மேய்ச்சது இல்லையா? நம்ம வீட்டில் அது இல்லை, வெறும் கோழியாத்தையும் கிடக்குது. ஆமாங்க. அது எவ்வளோ பார்த்தியான். ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் இப்போ பொட்டை ஆடு. யாரு? தாளக்காரனே. சரிங்க. எங்கிட்டு போடாலும் அவத்தியா போட்டேன். ஏப்பா ஊரில் சொல்லிட்டு நான் செருப்படி வாங்கிட்டு போகிறோக்கா? ஏப்பா நீ இருசாமி ஒன்றே சொல்லுவேண்ணா. அவன் இப்போ பொட்டை ஆடு, நான் வந்து கெடா. இப்போ பொட்டை ஆடை பார்த்து கேட்குது. கெடா எப்படி கேட்குது? எப்படி கேட்குது? ஆடு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்க்கிறவங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஆடு பொட்டை ஆடு என்ன தெரியுமா, ஒன்று முன்னாடி ஒன்று கடிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கும். இந்த கெடா என்ன தெரியுமா, ஒன்று நாக்கை துரத்திக்கிட்டே இப்படியே போயிட்டு இருக்கேன் பின்னாடியா. பின்னாடி இங்கிட்ட மேப்பா தெரியாது. கெடா கெடா கதல் அப்படி அப்படி பொட்டை ஆடு என்ன பதில் சொல்லியிருக்கோம்? என்ன சொல்லும்? இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இப்போதான் நான் குட்டி ஓட்டிருக்கிறேன், வேற ஆட்டை பாரு. குட்டி ஓட்டானுமே எப்படி ஒன்றும் முடியாதுல்ல. சரி முடியாட்டியே போகுது. இன்னும் நிறைய கதெல்லாம் வச்சிருக்கேன். டைம் இல்லாத காரணத்தால உன்னை பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி காதல் இல்லாமல் மனசுல இருந்து வர்ற காதல். மனசுல இருந்து எப்படிங்க வரும்? பொத்துக்கிட்டு வரும், ஈட்டி எடுத்து குத்தி பாரு. குத்தட்டா? நீ வேணாம் சாமி, ஏற்கனவே குத்தி குத்தி பல ஒம்பளை குத்தி குத்தி வலிக்குது. நம்ம ஏன் அதே பெரிய எடுத்து விடலாம். அதனால உங்களை பார்த்தது எப்படிப்பட்ட காதல்? எப்படிப்பட்ட காதல்? காதல் 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 காதல். என் மனச பறி கொடுத்து உன் மனசு ஜட பிடிச்சே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கட்டுமாமே. பாண்டியராஜன் நடித்த படத்தில் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங் இது ஒன்று. அது ஒரு நல்ல பாடல். அப்போவே எழுதி வச்சிருக்கேன் ஒரு மனுஷன். அப்படியே வர்ணிச்சு எல்லா வரிகளையே, அந்த வரிகளை பார்க்கும்போது அப்படியே உள்ள நம்ம அந்த மேலா கேட்கும்போது அந்த பாட்டுகளை உணர்வுகள் தெரியாது. அதை ஃபுல்லாக போய் பார்த்தோம்னா வேற மாதிரி எழுதி வச்சிருப்பேன். எப்படி தெரியுமா தெரியும்? அந்த பாட்டு எப்படி தெரியுமா வரும்? அது வேற அர்த்தத்தில் வரும். என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி, என் மனச பறி கொடுத்து உன் மனசில் இடம் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டட்டுமா கண்ணே கண்ணே. என் மனச பறி கொடுத்து
எங்களின் காதல் புதாடு சின்ன சின்ன கண்ணு ரெண்டும் தென்னை பந்தாடு பண்ண பண்ண கண்ணங்களின் காதல் புதாடு ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி நெஞ்சுக்குள்ளே ஒரு கோடி வைத்தாய் அழகு அருகே தரலாமா அடி வந்தால் என்ன பக்கம் இனிமேலோ என்ன பக்கம் உந்தல்களில் உந்தல் கட்டி சாய்ந்தாடவா என் மனச பறி கொடுத்து மனசு கடன் பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டு மகன் கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் காட்டு மகன் கண்ணே என் மனச பறி கொடுத்து பச்சரிசி புன்னகையின் முத்து சிந்தாதோ பக்க வந்த தொட்டபுடன் மின்னல் மின்னாதோ பச்சரிசி புன்னகையின் முத்து சிந்தாதோ பக்க வந்த தொட்டபுடன் மின்னல் மின்னாதோ மலரோடு திண்டை தந்து விளையாடி செல்லும்போது மனதோடு ஆசை தந்து மரபாட வந்தேன் அம்மா இளமை இனிமை சுகந்தானே கதை சொல்வேனடி மானே உன்னை கொண்டாடுவேனானே நீ சொல்லி தந்த ராகமெல்லாம் நான் பாடவா என் மனசு பறி கொடுத்து மனசு பிடிச்சி கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகன் கண்ணே கத்து தந்த வித்தை எல்லாம் கட்டட்டு மகன் கண்ணே என் மனச பறி கொடுத்து ஏங்க உங்களை பத்தின எனக்கு எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? காதல் உங்க மேல வருதுங்க. ஆமாங்க. கிச்சடி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்தே மாமாவே உனக்காகத்தான் உச்சி மல காத்துல உச்சந்தல வேகுது மச்ச முள்ள மாமன மல்லு கட்ட பாக்குது பச்சை புள்ள மனசு தாங்கல ஓ பந்தி வச்சு பசையும் தீங்கல கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் உச்சி மலை காத்துல உச்சந்தல வேகுது மச்ச முள்ள மாமன மல்லிகட்ட பாக்குது பச்சை புள்ள மனசு தாங்கல ஓ பத்தி வச்சு பசையும் தீங்கல கிச்சடி சம்பா குத்தி எடுத்து மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் மான் கொலுதே பூங்கருப்பே மறி கொலுது நாதே தாங்கி கடி தழுவி கடி தாளம் போகு காத்தே மான் கொலுதே பூங்கருப்பே மறி கொலுது நாதே தாங்கி கடி தழுவி கடி தாளம் போகு காத்தே அசையில கட்டு புட்டே அதிரத்து விட்டு புட்டே அமலைய கிள்ளி புட்டே விப்பு பண்ண சொல்லி புட்டே எனக்காத நீர் இது இளமஞ்சு நீர் உனக்காத தங்கம் இது உனக்காக கொஞ்சம் வெத்தலைய நான் கிள்ளிக்கவா மத்ததெல்லாம் மெதுவா சொல்லிக்கவா கிச்சடி சம்பா குத்தி எடுத்தே மொச்ச குழம்பு வச்சு எடுத்து மாமாவே உனக்காகத்தான் சேன முட்டி சாத்து புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனைக்க காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் சேன முட்டி சாத்து புட்ட சிங்க குட்டி நீதான் சேத்தனைக்க காத்திருக்கும் தங்க கட்டி நான்தான் அத்தங்கர முள்ள முட்டு புதிரிச்சு வைக்க விட்டு அசையில கட்டு புட்டு நெஞ்சுக்குள்ள ஜல்லி கட்டு புடி
சென்று வருகிறேன்